ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 11th பேஸ்டு கொஸ்டின்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1ல் 11th பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இது அதோட கண்டினியூவேஷன். ஓகே, சரி வாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு எப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கலாம். A balloon is made of a material of surface tension S and its inflation outlet from where the gas is filled in it. ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ளேஷன் வந்து அந்த பர்டிகுலர் பலூனுக்கு இருக்குது. அங்கே கேஸ் வந்து நிரப்பியிருக்கிறாங்க அந்த பலூனில். ஹேஸ் அ ஸ்மால் ஏரியா ஏங்கிறது அதோடைய ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபில்டு வித் ஏ கேஸ் ஆஃப் டென்சிட்டி ரோங்கிறது அந்த பர்டிகுலர் கேஸோடைய டென்சிட்டி அண்ட் டேக்ஸ் ஏ ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் ரேடியஸ் ஆர். அது நம்ம ஊதுனதுனால அதனுடைய ரேடியஸ் வந்து ஆர்னு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. when the gas is allowed to flow freely out of it, அதுலேருந்து கேஸ் வந்து நம்ம வெளியில் ஃப்ளோ பண்ண விட்டாக்கா இட்ஸ் ரேடியஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் ஆர் டு 0. அதாவது அதனுடைய ரேடியஸ் வந்து ஒன்றுமே இல்லாமல் 0 ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அது எடுத்துக்கிற டைம் வந்து டீங்கிற டைம். இஃப் த ஸ்பீட் v with the function of r of a gas coming out of the balloon depends on r, as r with the power a and t directly proportional to s with the power alpha, a with the power beta and rho with the power gamma, r with the power delta. Then அப்போ அந்த கொஸ்டின் என்னன்னாக்கா, எவ்வளவு ஸ்பீடில் அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பலூன் விட்டு வெளியே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்னலாம் நமக்கு கொடுத்துட்டாங்கனாக்கா, ஏ அப்படிங்கிற சர்ஃபேஸ் ஏரியா வந்து கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக எஸ்ங்கிற சர்ஃபேஸ் டென்ஷன், ரேடியஸ் ஆர் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கேஸ் ஃபுல்லாக வெளியேறினதுக்கப்புறம் அது 0 ஆகிடுது இன் டைம் டி. அண்ட் பி வித் சஃபிக்ஸ் ஆர் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, வெலாசிட்டி, எவ்வளோ வெலாசிட்டியில் அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து பலூன் விட்டு வெளில வருதுங்கிறது. ஸோ நமக்கு இந்த டீங்கிற டைம் ப்ரொபோர்ஷனல் டு எஸ், ஏ, ரோ அண்ட் ஆர், அதாவது ரெஸ்பெக்டிவ்லி சர்ஃபேஸ் டென்ஷன், ஏரியா, டென்சிட்டி அண்ட் ரேடியஸ். ஆனால் அதனுடைய பவரில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒரு கான்ஸ்டன்ட் ஆல்பா, பீட்டா, காமா அண்ட் டெல்டான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, பீட்டாவோட வேல்யூ என்ன, காமாவோட வேல்யூ என்ன அண்ட் டெல்டாவோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் நமக்கு 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம என்னங்கிறத தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் எப்போவுமே ஒரே ஒரு சர்ஃபேஸோட இங்கே காண்டாக்டில் இருக்கிறதுனால இது வந்து சிமிலர் டு என்ன அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் ட்ராப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி இருக்கும், வாட்டர் ட்ராப்லெட். ஸோ அது மாதிரி உள்ள கண்டிஷன் இது. ஓகே, 2 விதமான ஃபிலிம்ஸ் வந்து இங்கே வராது, பபுளுக்கு தான் வரும். ஸோ இங்கே P is equal to 2s divided by r அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ P is equal to 2s divided by r. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம் இல்லையா, ஏன்னா ப்ரெஷர் இஸ் equal to ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் ஏரியா. அப்போ F is equal to PA. நமக்கு ஏற்கனவே P என்னங்கிறது தெரியும், 2s divided by r தெரியும், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ நமக்கு F அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. என்னன்னு 2sa divided by r கிடைச்சிருச்சு. ஸோ அல்டிமேட்லி நம்ம என்ன பண்ணணும், வெலாசிட்டிங்கிறது தெரியணும்னாக்கா யூ ஹேவ் டு கேல்குலேட் தி அசலரேஷன் ஆஃப் கேஸ். அப்போ F is equal to MAங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஈக்குவேஷன். இது மூலியமா வருது, நியூட்டனோட செகண்ட் லா மூலியமா வருது. அப்போ F is equal to MA இருக்கிறதுனால A is equal to F by M. நமக்கு ஏற்கனவே 2sa divided by r அப்படிங்கிறது தெரியும், F. சரியா, இந்த M எப்படி சார் போடணும்னாக்கா டென்சிட்டி இஸ் equal to மாஸ் பை வால்யூம். எஸ், இப்போ டென்சிட்டி இஸ் equal to மாஸ் டிவைடட் பை வால்யூம். சரி, அப்போ வால்யூம் என்ன சார் சப்ஸ்டியூட் பண்ணணும்னாக்கா, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது வேல்யூ 4/3 πr3. இதோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. அப்போ மாஸுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துருச்சு, டென்சிட்டி மல்டிப்ளை பை வால்யூம். அந்த வால்யூம்ங்கிறது 4/3 πr3. அவ்வளோதான், சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணியாச்சு. நமக்கு ஃபைனலாக 3sa டிவைடட் பை 2π ரோ வித் r பவர் 4 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரி, இப்போ இந்த ஸ்பீடுங்கிறது எதுக்கு ப்ரொபோர்ஷனல் அப்படின்னாக்கா ஈக்குவல் டு, சரியா, v இஸ் ஈக்குவல் டு at. ஏன்னா அசலரேஷன் இஸ் ஈக்குவல் டு v டிவைடட் பை t. அப்போ v இஸ் ஈக்குவல் டு at போட்டாச்சு. அப்போ இது ஃபர்தரா எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு, sa t டிவைடட் பை ரோ r வித் பவர் 4க்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு.
அப்ப நீங்க ஏன் ப்ரொபோஷனல்னு சொல்றோம்னாக்கா நல்லா கவனிங்க. இங்க 3/2 பைன்னு இருக்கு இல்லையா? அது நியூமரிக்கல் வேல்யூ. அது ஈக்குவல் டுனாக்கா நீங்க அப்படி போடலாம். ஆனா நம்ம இங்க என்ன ப்ரொபோஷனல் மட்டும் தான் பார்க்கிறோம். அப்ப 3/2 பைங்க இருந்து போடணும்னு அவசியம் கிடையாது. அதனால அதை எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகே. சரி. இந்த v வித் ஃபங்க்ஷன் ஆஃப் r வந்து r க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு. சரியா? அப்ப இந்த v வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r பை t யா? இந்த rங்கிறது நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்னு வச்சுக்கலாமா? டிஸ்பிளேஸ்மென்ட் டிவைட் பை டைம்ங்கிறத எப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ r பை t நம்ம என்னன்னு சொல்லலாம்? SAT டிவைட் பை ரோ r வித் பவர் 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ஃபர்தரா நமக்கு என்னன்னு கிடைச்சிருச்சு? SAT டிவைடட் பை ரோ r பவர் 4ன்னு கிடைச்சிருச்சு. அதனால நம்ம டி ஸ்கொயர் இங்க டி அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டாக்கா என்ன வரும்? ரோ r பவர் 5 டிவைட் பை SAன்னு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ டி மல்டிப்ளை பை டிங்கிறதுனால டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரோ r மல்டிப்ளை பை r பவர் 4 டிவைடட் பை SA. அதை தான் இப்படி நம்ம போட்டிருக்கோம். டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரோ r பவர் 5 டிவைடட் பை SAன்னு. ஓகே. சரி, நெக்ஸ்ட். அப்ப இந்த டி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரோ r பவர் 5 டிவைடட் பை SAங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ அது எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு? டீங்கிறது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் ரோ r பவர் 5 டிவைடட் பை SA. ஏன்னா டி ஸ்கொயருங்கிறது நமக்கு இன் ஃபார்ம் ஆஃப் டீல வேணும்ல, அதனால அப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது? இந்த ரோங்கிறது வித் பவர் 1/2க்கு இருக்கு. ஆறுங்கிறது பவர் 5 ரூட்டுக்குள்ள இருக்கனால 5 டிவைட் பை 2. அடுத்தது எஸ் இருக்கு இல்லையா? அது டினாமினேட்டர்ல இருக்கு. அப்ப மேல போச்சுனாக்கா அது என்ன ஆகும்? எஸ் வித் பவர் ரூட்டுக்குள்ள இருக்கு. அப்போ -1/2. நெக்ஸ்ட் ஏ, அதுவும் என்ன ரூட்டுக்குள்ள இருக்கு, டினாமினேட்டருக்கு மேல போச்சுனாக்கா எஸ். அப்போ நமக்கு என்னங்கிறது கிடைச்சிருச்சு? இந்த எஸ்ங்கிறது ஏவா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்டா ஆல்பா பீட்டா டெல்டா இருக்கா? ஆல்பா பீட்டா அண்ட் டெல்டான்னு கொடுத்துட்டாங்க. எஸ், ஆல்பா. அப்புறம் நமக்கு கொஸ்டின்ல ஒரு தடவை நம்ம பார்த்துப்போம். ஆல்பா ஏ, ஆல்பா பீட்டா டெல்டா அண்ட் காமா. எஸ், ஏ அப்புறம் ஆல்பா, அப்புறம் பவர் வந்து எதுக்கு பீட்டான்னு கொடுத்துருந்தாங்க? ரோ எஸ் ஆல்பா ஏ பீட்டா எஸ் ஆல்பா ஏ beta, then rho gamma, then finally r delta. இங்க இருக்கிறது r வந்து ஃபைனலா டெல்டா, டெல்டா வேல்யூ எஸ். ஸோ நமக்கு இங்க ரோ வந்து என்னன்னு கிடைச்சிருக்கு? 1/2. சரியா? பவர் 1/2 கிடைச்சிருக்கு. தென் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா
பவர் -1/2. எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன் ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, அதுவும் -1/2. தென் ஃபைனலி காமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் வில் பி இன் அ ஃபார்ம் ஆஃப் 5/. Okay. Consider the diameter of a spherical object being measured with the help of a vernier calipers. Suppose its 10 vernier scale division VSD are equal to its 9 main scale division MSD க்கு equal இருந்துச்சுனாக்கா, the least division in the MS is 0.1 centimeter and the 0 of VS is at x is equal to 0.1 centimeter and the jaws of vernier calipers are closed. சரியா, வெர்னியர் கேலிப்பருடைய ஜாஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டாக்கா அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. மெயின் ஸ்கேல் டிவிஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுதான் எம்எஸ்டின்னு சொல்லுவாங்க. அது 9 இருக்குது. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் வந்து அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, இஃப் த மெயின் ஸ்கேல் ரீடிங் ஃபார் த டயாமீட்டர் இஸ் m is equal to 5 centimeter, இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷனுடைய டயாமீட்டர் வந்து 5 சென்டிமீட்டராக இருந்தால் அண்ட் தி நம்பர் ஆஃப் கோயின்சைடிங் வெர்னியர் டிவிஷன் இஸ் 8, அதை கோயின்சைட் ஆகிறதோட வெர்னியர் ஸ்கேல் வந்து டிவிஷன் வந்து 8ஆக இருந்தால் the measured diameter after 0 error correction is 0 error correctionக்கு அப்புறமா அது மெஷர் பண்ணப்பட்ட டயாமீட்டர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, செம ஈஸியான ப்ராப்ளம் அது, நல்லா கவனிச்சுங்க. ஒரு விஎஸ்டி நம்ம கேல்குலேட் பண்ணணும். இங்கே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 10 விஎஸ்டி தான் 9 எம்எஸ்டிங்கிறத கொடுத்துட்டாங்க. சரியா, இது நமக்கு தெரிஞ்ச வந்து எம்எஸ்டி எம்எஸ் தோனி, ஆனால் இங்கே என்னது எம்எஸ்டிங்கிறது மெயின் ஸ்கேல் டிவிஷன். ஓகே, 1 விஎஸ்டி அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 9 எம்எஸ்டி டிவைடட் பை என்ன 10. எஸ், வெரி குட். எம்எஸ்டியோடைய வேல்யூ என்ன, 0.1 சென்டிமீட்டர். சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆர் அப்டேட்டிங் இஸ் 0.09 சென்டிமீட்டர். ஒரு விஎஸ்டி வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கோட வேல்யூ வந்து 0.09 சென்டிமீட்டர். சாரி, அடுத்த ஸ்டெப்பு எல்சி. எல்சினா என்ன, லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எம்எஸ்டியை இன்னொரு ஒரு விஎஸ்டியால் மைனஸ் பண்ணணும். அப்போ 0.1 சென்டிமீட்டர் மைனஸ் 0.09 சென்டிமீட்டர், அடுத்து மைனஸ் பண்ணிடலாம். சரியா, அப்படி மைனஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.01 சென்டிமீட்டர். இதான லீஸ்ட் கவுண்ட். அப்போ மெஷர்டு வேல்யூனா என்ன சார் அப்படின்னாக்கா, மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் மல்டிப்ளை பை லீஸ்ட் கவுண்ட் MSD பிளஸ் MSR மெயின் ஸ்கேல் ரீடிங் மல்டிப்ளை பை வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸ் மல்டிப்ளை பை LC. இதுதான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ. ஓகே, அப்போது நமக்கு மெஷர்டு வேல்யூங்கிறது என்ன, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சு மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து 5 சென்டிமீட்டர். ஓகே, ப்ளஸ் எவ்வளோ வெர்னியர் ஸ்கேல் கோயின்சிடன்ஸு 8ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 5 + 8 மல்டிப்ளை பை எவ்வளோ லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். அதாவது நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா அது. ஸோ ஃபைனலாக 8 மல்டிப்ளை பை 0.01 வந்து 0.08 சென்டிமீட்டர் ப்ளஸ் எவ்வளோ 5 சென்டிமீட்டர். அப்போ ஆன்சர் வந்து 5.08 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த கரெக்டட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இப்போ இந்த மெஷர்ட் வேல்யூ நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது மெஷர் வேல்யூ -0 எரர். இந்த 0 எரர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ஒரு எம்எஸ்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும். அப்போ 5.08 சென்டிமீட்டர் மைனஸ் 0 எரர் எவ்வளோ 0.1 சென்டிமீட்டர். மைனஸ் பண்ணுறது மூலியமா வாட் இஸ் தி வேல்யூ அப்டேனிங் 4.98 சென்டிமீட்டர். ஸோ இந்த 0 கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு கிடைச்ச வேல்யூ வந்து 4.98 சென்டிமீட்டராக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். A container has 2 chambers of volumes V1 2 liter இருக்கு, அடுத்தது V2 3 liter இருக்கு, separated by a partition made of a thermal insulator. thermal insulatorஆல வந்து
அது பார்ட்டிஷன் பண்ண வைக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து 2 லிட்டர், இன்னொன்று வந்து 3 லிட்டர். The chambers contain N1 5 and N2 4 mole of ideal gas at pressure. P1 வந்து 1 atmosphere pressure, P2 2 atmosphere pressure. For what? N1 வந்து 5 moles, N2 4 moles இருக்கும்போது respectively. When the partition is removed, அந்த partition வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது வந்து எடுத்துட்டாக்கா, the mixture attains an equilibrium pressure of. இந்த டோட்டல் மிக்சர் வந்து அப்போ எவ்வளவு வந்து ப்ரெஷர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. வாங்க பார்ப்போம், ஈஸியாக தான். calculate the temperature T in each chamber. ஒரு ஐடியல் கேஸ் லா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், calculate பண்ண போகிறோம். P1V is equal to mu RT, அதில் N1 RTன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த Tங்கிறது நமக்கு P1 V1 divided by N1 R. இப்போ நமக்கு P1 வந்து 1ன்னு தெரியும், V1 வந்து 2ன்னு தெரியும். ஸோ 1 multiply by 2 divided by எவ்வளோ, N1 5 multiply by R. அப்போ 2 divided by 5R அப்படின்னு கிடச்சிச்சு Tயோட வேல்யூ. அப்போ செகண்ட் சேம்பருக்கு இதே மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னன்னு, P2 V2 is equal to N2 RT. ஸோ அடுத்தது T is equal to என்னன்னு வரும், இதே வகையான ஃபார்முலா அந்த 1க்கு பதிலாக என்ன நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிடணும், 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ P2 V2 divided by N2 Rன்னு கிடைக்கும். ஸோ இங்கே T is equal to 2 multiply by 3 divided by 4 multiply by R. அப்போ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா 3 டிவைடட் பை 2R. அதுதான் வந்து டீயோடைய வேல்யூ. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே சேம்பரில் வந்து இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டி ரெண்டு வேல்யூ நம்ம தனித்தனியாக கேல்குலேட் பண்ணதை ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போ 2 டிவைடட் பை 5R இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 2R. அப்போ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். இப்போ இதை எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 2 சேம்பர் வேர் நாட் ஈக்குவல் பிஃபோர் ரிமூவிங் த பார்ட்டிஷன். ரெண்டுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போ இந்த பார்ட்டிஷன் இஸ் தெர்மலி இன்சுலேட்டர், த டெம்பரேச்சர் will remain constant after removing it. அது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதனுடைய டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. We must consider that the problem statement assumes the temperatures in the two chambers are the same. அப்போ ரெண்டுதுலையுமே வந்து சேமா டெம்பரேச்சர் இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த ப்ராப்ளம் நம்ம அசியூம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. Therefore, we can calculate the temperature from either chamber and assume it is the same for both. அப்போ நம்ம ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிட்டு அது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கிற பட்சத்துல ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்மளால என்ன பண்ணணும், அசியூம் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் T is equal to P1 V1 divided by N1 Rங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். அப்போ 2 divided by 5Rங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, டோட்டல் வால்யூம் V is equal to V1 plus V2, N is equal to N1 plus N2. அப்போ டோட்டல் வால்யூம்ங்கிறது நமக்கு 2 plus 3 5 லிட்டர் வால்யூம். நெக்ஸ்ட் டோட்டல் மோல் எவ்வளோ, N 5 moles 4 moles இருந்துச்சு, அப்போ 9 moles. ஓகே, நெக்ஸ்ட் PV is equal to nRT. அப்போ P is equal to nR divided by V. நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். என்னோட வேல்யூ 9R, அப்புறம் அங்கே Tயோட வேல்யூ 2 divided by 5R சப்ஸ்டியூட் பண்ணோம். வால்யூம் எவ்வளோ 5, எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் RR கேன்சல் ஆகிடுது. ஃபைனலாக 9 multiply by 2 divided by 5 multiply by 5. அப்போ நமக்கு 18 divided by 25 கிடைச்சிருக்கு. ஸோ த ரிசல்ட் இஸ் 0.72 multiply by 2, அதை 1.44 atmosphere pressure போடலாம், which is approximately equal to 1.4 atmosphere. தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட், the radius of Martian orbit around the sun is about 4 times. சன்னை சுற்றி வரக்கூடிய இந்த மார்ஷியன் ஆர்பிட்னா நம்ம மார்ஸ்லேருந்து அப்படின்னு அர்த்தம், சரியா, சுற்றி வராங்க. 4 times தி ரேடியஸ் ஆஃப் தி ஆர்பிட் ஆஃப் தி மெர்க்குரி. மெர்க்குரியிலேருந்து சன்னை வந்து சுற்றி வரதுக்கு எடுத்துக்கிற அந்த பர்டிகுலர் ரேடியஸ் இருக்கு இல்லையா, அதை விட 4 மடங்கு அதிகமாக இருக்கு. இதோட இது மார்ஸ். ஓகே, இந்த மார்ஷியன் இயர் இஸ் 687 எர்த் டேஸ். அதாவது ஏர்த்துக்கு எப்படி வந்து தன்னை சுற்றிக்கிட்டு ஒரு தடவை சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு 687 டே எர்த் டேஸ் வந்து ஆகுதான் இங்க மார்ஸ் வந்து சன்னை சுற்றி வர்றதுக்கு. தென் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி லென்த் ஆஃப் 1 year ஆஃப் மெர்க்குரி. அப்போ மெர்க்குரியோட, மார்ஸ் இது கேட்கல, மெர்க்குரியோடைய ஒரு வருஷங்கிறது பூமியோடைய
ஆயுட்காலம் வந்து இருக்கு இல்லையா, அதாவது ஒரு வருஷத்துக்கான காலம் இருக்கு இல்லையா, அதை ஒப்பிட்டு கேட்குறாங்க. மர்க்குரிக்கு அப்ப எவ்வளவா இருக்க முடியும்? ஸோ வெரி சிம்பிள். என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சிம்பிள் கால்குலேஷன் தான். ரேடியஸ் ஆஃப் மார்ஸ் ஆர்பிட் எத்தனை மடங்கு இருக்கு? MAன்னு வச்சுப்போம். மார்ஸுக்கான ரேடியஸுக்கு வந்து R சஃபிக்ஸ் MA இஸ் 4 டைம்ஸ் R சஃபிக்ஸ் ME. ஏன்னா ரெண்டுமே ஸ்டார்ட்ஸ் வித் M இல்லையா, அதனால மார்ஸுக்கு MA, மெர்க்குரிக்கு MEன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ மார்ஷியன் இயர் வந்து எவ்வளோங்கிறது நம்ம பார்த்தோம். எஸ் 687 எர்த் டேஸ். மார்ஷியன் இயர்ங்கிறது 687 எர்த் டேஸ். கெப்லரோட தேர்ட் லா படி நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோ எடுத்து போடலாம். கெப்லரோட தேர்ட் லா என்ன சொல்லுது? T² is directly proportional to R3. சரியா? செமி மேஜர் ஆக்சிஸோட கியூப் தான் வந்து T² ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப இங்க செமி மேஜர் ஆக்சிஸ்ங்கிறது தான் R. அப்போ T with suffix of Mercury divided by T with suffix of Mars with whole square is equal to R with suffix of Mercury divided by R with suffix of Mars power எவ்வளோ? கியூப். ஓகே, அப்போ Tங்கிறது ஆர்பிட்டல் பீரியடா, Rங்கிறது ஆர்பிட்டல் ரேடியஸா. அப்போ நமக்கு இங்க தெரிஞ்சத வேலையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா. ரொம்ப சிம்பிள். என்னன்னாலும் நமக்கு தெரியும், மார்ஸோடைய வந்து நமக்கு தெரியும். அப்ப இங்க 687 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு இந்த T ஆஃப் மெர்க்குரி தானே கால்குலேட் பண்ணணும். சரி, கால்குலேட் பண்ணிடலாம். ஸ்கொயர் போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு நமக்கு வேற என்ன தெரியும், எவ்வளவு வந்து மடங்கு அதிகமா இருக்கு ரேடியஸ் அப்படிங்கிறது தெரியும் மார்ஸோடையது மெர்க்குரியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 1 டிவைடட் பை 4. ஏன்னா இங்க R மாஸ் இருக்கு இல்லையா, R மார்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் R மெர்க்குரின்னு போடலாம். இப்போ R மெர்க்குரியும் கேன்சல் ஆகிடும். இப்போ பாக்கி இருக்கிறது 4 தானே டினாமினேட்டர்ல போட்டாச்சு. பவர் என்ன? கியூப். அப்ப நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல 1 டிவைடட் பை 64ன்னு போட்டுக்கலாமா? ஏன்னா 16 மல்டிப்ளை பை 4 வந்து 64ன்னு வந்துடும். அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இங்க T மெர்க்குரி டிவைடட் பை 687 அப்படியே வச்சுட்டு இங்க உள்ள ஸ்கொயர் அந்த சைடு போனாக்கா என்ன ஆயிடும்? ரூட் ஆயிடும். அப்ப 1 டிவைடட் பை 8ங்கிறத போட்டுக்கலாம். இங்க உள்ள 687 அங்க கொண்டு போயிடலாமா? இப்போ 687 டிவைடட் பை 8ன்னு வந்திருக்கு. அதாவது டோட்டல் டைம் பீரியட் ஆஃப் மெர்க்குரி வந்து பாத்தீங்கன்னாக்கா சன்னை சுத்தி வரதுக்கு 687 டிவைடட் பை 8 பண்ணாக்கா 85.875 எர்த் டேஸ் வருது. which is answer is 88 approximate. Okay, next, a body weighs 48 Newton on the surface of the earth. எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல 48 நியூட்டன் வந்து ஒரு பர்டிகுலர் பாடி வந்து இருக்கு. சரியா? The gravitational force experienced by the body due to the earth at a height equal to 1/3 the radius of earth from its surfaces. அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த பர்டிகுலர் பாடி எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் டு த ஹைட் எர்த்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து ஈக்குவல் டு 1/3 த ரேடியஸ் ஆஃப் எர்த். எர்த்தோடைய ரேடியஸில் 1/3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ் அளவில் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாக்கா எர்த்தோட ரேடியஸ் எவ்வளோ? 6400 கிலோமீட்டர். அதை நம்ம 6380 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லலாம். அதை விட 1/3 வேல்யூல நம்ம எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல இருந்து மேல கொண்டு போறோம். அப்போ அந்த பர்டிகுலர் பாடியோடைய வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்குமான ப்ரொபோர்ஷனாலிட்டி என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் F சஃபிக்ஸ் G இஸ் ஈக்குவல் டு என்ன? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் m1 m2 டிவைடட் பை R ஸ்கொயர். அப்போ இங்க இந்த G m1 m2 அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இந்த m1ங்கிறது எர்த்து, இங்க m2ங்கிறது அந்த ஆப்ஜெக்ட். அப்போ அது கான்ஸ்டன்ட். ஆப்ஜெக்டோடைய மாஸ் எர்த்தோடைய மாஸ் எல்லாம் வந்து மாறவே போறது கிடையாது. G அசல் அதாவது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மாற போறது கிடையாது. அப்போ நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம்? F சஃபிக்ஸ் G or F is directly proportional to
1 by r square or inversely proportional to r square எப்படி வேணாலும் சொல்லலாம். அடுத்தது இந்த நியூ டிஸ்டன்ஸ் r என்னவா இருக்கும்? sum of earth radius and height h. ஏன்னா எர்த்தோட ரேடியஸ் நமக்கு ஆறுன்னு தெரியும். அது எவ்வளோ ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போறோம்? ஏதோ ஹெச்ங்கிற ஹைட்டு கொண்டு போறோம். அப்படி கொண்டு போற ஹெச்சோட ஹைட் வந்து எவ்வளோ? r/3. அப்ப அந்த r/3 இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும்? r plus r/3. அதாவது 3r plus r whole divided by 3. அப்ப 4r/3. அப்போ r is equal to 4r divided by 3. Okay. Next. F suffix h, gravitational force அந்த particular ஹைட்டுக்கு நம்ம கொண்டு போகும்போது என்னது ஃபார்முலா? G mass of the body, mass of the earth divided by என்ன நம்ம இங்க போடணும்? நம்ம தான் இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல 6, அதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எவ்வளோ? 1/3r whole square. அப்படி நம்ம போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்னவா இருக்கு? 9/16 மல்டிப்ளை பை தனியா நமக்கு GMM டிவைடட் பை என்ன? ஆர் ஸ்கொயர். அப்ப தனியா GMM டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் நமக்கு என்னன்னு ஏற்கனவே தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களே 48 நியூட்டன். எஸ், வெரி குட். அப்ப இது டோட்டலா நம்ம என்னன்னு மாத்திடலாம்? இது ஃபுல்லா 48 மாத்திடலாம். அப்ப 9 மல்டிப்ளை பை 48 டிவைடட் பை 16 அது கேன்சல் பண்ணாக்கா 3, அப்ப 27 நியூட்டன். அப்ப எர்த்தோட ரேடியஸ்ல வந்து 3 மடங்கு கம்மியா இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து நம்ம சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து மேல கொண்டு போனோம்னா அது 48 நியூட்டனா இருக்கிறது 27 நியூட்டனா மாறிடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, 2 gases A and B. அது எப்படி ஃபில் பண்றாங்கன்னா ஆர் ஃபில்ட் அட் த சேம் ப்ரெஷர், ஒரே ப்ரெஷர்ல அது வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இன் செப்பரேட் சிலிண்டர்ஸ், தனித்தனியான சிலிண்டர்ல வித் மூவபிள் பிஸ்டன். அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பிஸ்டன் நம்மளால மூவ் பண்ண முடியுது. அதோட ரேடியஸ் என்னவா இருக்கு? ஆர் சஃபிக்ஸ் ஏ, ஆர் சஃபிக்ஸ் பியா இருக்கு, ரெண்டு பர்டிகுலர் சிலிண்டருடைய ரேடியஸ். ஆன் அப்ளைங் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் டு போத் த சிஸ்டம், ரெண்டுத்துக்குமே நம்ம ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து நம்ம சப்ளை பண்றோம். ரிவர்சபிளி அண்டர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்டான ப்ரெஷர்ல. தி பிஸ்டன்ஸ் ஆஃப் அ கேஸ் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்பிளேஸ்டு பை 16 சென்டிமீட்டர் அண்ட் 9 சென்டிமீட்டர். அந்த பர்டிகுலர் கேஸ் இருக்கக்கூடிய பிஸ்டன் இருக்கு இல்லையா, சிலிண்டருக்குள்ளார கேஸும் இருக்கு பிஸ்டனும் இருக்கு. பிஸ்டன் தான் வந்து ரீட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அந்த பர்டிகுலர் பிஸ்டன் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி? 16 சென்டிமீட்டராகவும் 9 சென்டிமீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுது? டிஸ்பிளேஸ் ஆகுது. இஃப் த சேஞ்ச் இன் தியர் இன்டர்னல் எனர்ஜி இஸ் த சேம், அந்த பர்டிகுலர் சேஞ்ச் நடக்குது இல்லையா இன்டர்னல் எனர்ஜியில், அது வந்து சேமா இருக்கிற பட்சத்தில் தென் தி ரேஷியோ ஆர் சஃபிக்ஸ் ஏ டிவைடட் பை ஆர் சஃபிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு, அப்போ எவ்வளோ வந்து அந்த பர்டிகுலர் ரேடியஸ் ஆஃப் தி போத் தி பிஸ்டன், மூவபிள் பிஸ்டன் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஆர் சஃபிக்ஸ் ஏ அண்ட் ஆர் சஃபிக்ஸ் பி உடைய ரேஷியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹீட் வந்து நம்ம சப்ளை பண்றோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் கேஸுக்கு நம்ம வந்து பார்ப்போம். thermodynamic law Q is equal to del U plus W. Qங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ஆகிற ஹீட்டு, டெல்யூங்கிறது இன்டர்னல் எனர்ஜி, டபிள்யூங்கிறது என்ன? ஒர்க் டன். அப்போ இங்க ஏங்கிற பிஸ்டனுக்கு நம்ம பார்க்குறோம், அதாவது சிலிண்டர் உள்ள பிஸ்டன். அப்போ சஃபிக்ஸ் எல்லாம் ஏன்னு போட்டாச்சு. இதை வேற எப்படி நம்ம சொல்றது? டபிள்யூ சஃபிக்ஸ் ஏ எப்பவுமே வந்து ப்ரெஷர் மல்டிப்ளை பை சேஞ்ச் இன் வால்யூம். அப்போ அதுவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் அப்போ எப்படி சார் சொல்றதுன்னு கேட்டாக்கா அதுவும் ரொம்ப சிம்பிள். ஏரியா மல்டிப்ளை பை டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் என்ன? வால்யூம். அப்போ டெல் வி சஃபிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏரியா. இங்க என்ன சார் ஏரியா போடுறது? ஒரு பர்டிகுலர் சிலிண்டர் இருக்கு, அதை நம்ம வெட்டும் போது நமக்கு கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து சர்க்கிளா தானே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பை ஆர் ஸ்கொயர். அப்போ அந்த ஆறுங்கிறது சஃபிக்ஸ் ஏ வந்து போட்டாச்சு. இப்போ வால்யூம் நம்ம கிடைக்கணும்னாக்கா எதால நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஏரியாவை? எஸ், வெரி குட், டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டெல் எக்ஸ் சஃபிக்ஸ் ஏ போட்டாச்சு. ஏற்கனவே இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகுது, அதனால டெல் எக்ஸ் சஃபிக்ஸ் ஏன்னு போட்டாச்சு. அடுத்தது
இப்போ இதே பர்டிகுலர் ப்ரொசீஜர் வந்து நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும், பிக்கு ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ QB is equal to del U suffix B plus WB suffix B and W suffix B is equal to என்ன வரும், P del V suffix B ன்னு வரும். அப்புறம் del V suffix Bங்கிறது pi RB ஸ்கொயர் del X suffix B ன்னு வரும். அப்புறம் Q suffix Bங்கிறது del U suffix B plus P pi RB ஸ்கொயர் del X suffix Bங்கிறது நமக்கு ஃபைனலாக வந்துடுச்சு. ஸோ இந்த Q suffix Aங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ பாருங்க தெளிவா ஒர்க் டன் ஃபார்முலா போட்டாச்சு, அப்புறம் வால்யூமோட ஃபார்முலா போட்டாச்சு, வால்யூமோட ஃபார்முலா ஏரியா மல்டிப்ளை டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டாச்சு, அந்த டெல்வியை நம்ம ஒர்க் டன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திரும்ப இந்த ஒர்க் டன் ஃபார்முலாவில் கிடைச்ச அந்த ப்ரெஷர் மல்டிப்ளை பை வால்யூம் இருக்கு இல்லையா, அதை எங்கே கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், Q suffix Aல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் Q suffix Bக்கும் நம்ம பண்ணியிருக்கிறோம். அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இங்கே நமக்கு Q suffix A is equal to del U suffix A plus P pi R square with suffix A del X suffix A ன்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி Q suffix B வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, del U suffix B plus P pi R B square multiply by del X suffix B ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க ரெண்டுமே வந்து ஈக்குவலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீட் ஃப்ளோவில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஈக்குவேட் பண்ண வேண்டியதுதான். ஈக்குவேட் பண்ணாக்கா ஒரு சைடு நமக்கு டெல் U suffix A இருக்கு, அடுத்தது டெல் U suffix B இருக்கு. இங்கே வந்து இன்டர்னல் எனர்ஜி இருக்கக்கூடிய சேஞ்ச் வந்து ஈக்குவலா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெல் U suffix B பதிலாக டெல் U suffix Aன்னு போட்டுக்கலாம், இல்லை டெல் U suffix Aக்கு பதிலாக டெல் U suffix Bன்னு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டுமே என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. அப்போ ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது P pi R பவர் R வித் சஃபிக்ஸ் A ஸ்கொயர் del X suffix A அதே மாதிரி உள்ளது Bக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபைனலாக எது வந்து கேன்சல் ஆகிடும், ப்ரெஷரும் பையும் கேன்சல் ஆகிடுது. அதனால RA ஸ்கொயர் மல்டிப்ளை பை del X suffix A இஸ் ஈக்குவல் டு RB ஸ்கொயர் மல்டிப்ளை பை del X suffix B. அப்போ அடுத்தது என்ன ஸ்டெப்பு, தனியாக நம்ம ஆரோடைய ரேஷியோ தானே கேல்குலேட் பண்ணணும். அப்போ இதை தனியாக செக்ரிகேட் பண்ண வேண்டியதுதான். அப்போ R suffix A divided by R suffix B the whole square is equal to del X suffix B divided by del X suffix A. அப்போ இந்த ஸ்கொயர் அந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னாக்கா என்னவாயிடும், ரூட் ஆகிடும். சரியா, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ரூட்டு இங்கே போட்டாச்சு. del X suffix B எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 9 சென்டிமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அடுத்து del X suffix A எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர். அவசரத்தில் மாற்றிலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அதையும் ஒரு ஆப்ஷனாக கொடுத்து வச்சிருப்பாங்க. சென்டிமீட்டரில் இருக்கு, மீட்டர்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எப்போ ரேஷியோவில். அதனால del X suffix B 9 போடுங்க, del X suffix A 16 போடுங்க. ரூட் எடுத்தாக்கா எவ்வளோ வேல்யூ வந்து வரும், 9/16க்கு ரூட் எடுத்தாக்கா 3/4. அப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து 3:4. A physical quantity P is related to 4 observations A, B, C and D as follows. Okay, ஒரு பர்டிகுலர் P அப்படிங்கிற டேர்ம் வந்து ABC and D மூலியமாக வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அதாவது எதுலேருந்து டெரிவ் ஆகி வந்திருக்கோ அதோடைய பவர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 2 and with power -1 and D with power -1/2. ஏன்னா கீழே டினாமினேட்டரில் ரூட் இருக்கு இல்லையா. இப்போ இந்த பர்சன்டேஜ் எரர்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் ஒவ்வொன்றுத்துலையும் வந்து ABC and Dயில் வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் எரர் இருக்குன்னா 1%, 3%, 2% and 4% ரெஸ்பெக்டிவ்லி ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி இருக்கு. இந்த பர்சன்டேஜ் எரர் இந்த குவான்டிட்டி P. அப்போ ஒட்டுமொத்தமாக வந்து எவ்வளோ வந்து அதுக்கு பர்சன்டேஜ் எரர் வந்து இருந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. ஓகே, அதுதான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஃப்ராக்ஷனல் எரர்னு P நம்ம கால்குலேட் பண்ணணுமா, ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து என்ன அந்த கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்குறாங்க, as I told earlier, A with power 3, B power 2, டினாமினேட்டரில் C கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரூட்ல D வந்து கொடுத்துருக்காங்க. அது நியூமரேட்டரில் போனதுனால நீங்கள் மைனஸ்லாம் வந்து போடக்கூடாது, அது அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ 3 del A divided by A
plus 2 del B divided by B plus del C divided by C plus 1 by 2 ஏன்னா ரூட்டுக்குள்ள இருக்குல்ல del D divided by D. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்ங்கிறது தெரியும் 1%, 3%, 2%, 4% கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அப்போ ஒவ்வொன்றத்தோட வேல்யூ 3 மல்டிப்ளை பை 0.01 0.01 plus எவ்வளோ 2 மல்டிப்ளை பை 0.03 plus 0.02 plus 1 by 2 multiply by 0.04. ஸோ இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 0.13 இருக்கு. இதோட வேல்யூ del P divided by P. அப்போ வாட் இஸ் தி பர்சன்டேஜ் எரர்? இது வந்து ஃப்ராக்ஷனல் எரர். ஃப்ராக்ஷனல் எரரை பர்சன்டேஜ் எரர்னா மாற்றணும்னா என்ன பண்ணும்? 100% மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஆன்சர் இஸ் 13%. சிம்பிளா? செம்ம சிம்பிள். சிம்பிள் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட், 2 ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ் எவ்வளோ இருக்கு? P and Qங்கிறத கொடுத்துருக்காங்க. சஸ்பெண்டட் ஃப்ரம் 2 செப்பரேட் மாஸ்லெஸ் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1 and K2. K1 and K2ங்கிற 2 ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கு ரெஸ்பெக்டிவ்லி. P and Q பாயிண்ட் மாசஸ் இருக்கிறதுக்கு அது ஐடென்டிக்கலா இருக்கு. ஓகே, ஆசிலேட் வெர்டிகலி, மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டு வருது. ஆசிலேஷன்னாக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்டு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடி போகலாம், மேலே கீழே வந்து நகரலாம். If the maximum speeds are the same, the ratio A with the suffix Q divided by A with suffix P அதான் கேட்டிருக்காங்க. of amplitude வந்து A suffix Q of mass Q to the amplitude A suffix P of mass P. amplitudeங்கிறது height. ஓகே, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பொறுத்து வந்து எவ்வளவு தூரம் வந்து அப்போ இந்த டிராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ரெண்டு பர்டிகுலர் மாசஸ்க்குமே நம்ம கேல்குலேட் பண்ணி ஆகணும். வி மேக்ஸு, வி மேக்ஸுங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா V is equal to A ஒமேகா. சரியா? ஆம்ப்ளிடியூட் மல்டிப்ளை பை ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. சரியா? அதே மாதிரி V max with respect to P is equal to AP omega P. அதே மாதிரி V max with respect to Q is equal to AQ omega Q. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்போ நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஒமேகா சஃபிக்ஸ் Pக்கு ஒரு ஃபார்முலா என்ன? அதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பொறுத்து K1 டிவைட் பை Mன்னு போடலாமா? அடுத்தது ஒமேகா சஃபிக்ஸ் Qக்கு ரூட் ஆஃப் K2 டிவைட் பை Mன்னு போடலாம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க ஐடென்டிக்கல்னு. அப்போ நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடும் வந்து ஈக்குவல் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஈக்குவேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒமேகா சஃபிக்ஸ் P ஒமேகா சஃபிக்ஸ் Q நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணாக்கா கிடைக்கிற வேல்யூ வந்து என்னவா இருக்கு? A சஃபிக்ஸ் P ரூட் ஆஃப் K1 டிவைட் பை M. எதுக்கு ஈக்குவலா இருக்கு? A சஃபிக்ஸ் Q வித் ரூட் ஆஃப் K2 divided by M. அப்ப A suffix Q, A suffix P ஒரு சைடா எடுத்துட்டு வந்தோம். இன்னொரு சைடு அப்ப என்ன இருக்கும்? K1 divided by M க்கு ரூட், K2 divided by M க்கு ரூட் வந்து இருக்கு. இங்க எது வந்து கேன்சல் ஆயிடும்? ரூட் ஆஃப் M கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் K1 divided by K2 ஹோல் ரூட். ஓகே, நெக்ஸ்ட், a pipe open at both ends. அது ஓப்பன் ஆகுற பைப்னு அர்த்தம். ஒரு சைடு வந்து க்ளோஸ் ஆயிருந்தா க்ளோஸ் ஆகிற பைப்பு, ரெண்டு சைடுமே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஓப்பன் ஆகிறது. ஹேஸ் a fundamental frequency F in air. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியை Fன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. The pipe is now dipped vertically in a water drum to half of its length. அந்த பர்டிகுலர் பைப் இருக்கு இல்லையா, அதை பாதி வந்து என்ன பண்ணிட்டாங்க? வாட்டரில் வந்து டிப் பண்ணுறாங்க. அதாவது நம்ம அதோட ஒரு சைடை வந்து நம்ம க்ளோஸ்டாக வந்து ஆக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம் பை மீன்ஸ் ஆஃப் என்ன வாட்டர் மீடியம். பாதி தூரம் டிப் பண்ணிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஏர் கலம் இஸ் நவ் ஈக்குவல் டு. அப்போது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இப்போது என்னவா மாறி இருக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டினாக கேட்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட், இனிஷியல் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பன் பைப்
நமக்கு தெரியும் இனிஷியல் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சினா f is equal to v, அதாவது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு எவ்வளோ வந்து ஏரை வந்து ட்ராவல் ஆகுது ரெப்ரசன்ட் பண்ணுது டிவைடட் பை 2l நமக்கு தெரியும் அதோடைய லென்த், பைப்போடைய லென்த். ஆஃப்டர் டிப்பிங் த பைப் டு ஹாஃப் இட்ஸ் லென்த், ஏர் காலம் லென்த், அப்போ அந்த எவ்வளோ தூரம் அதோடைய லென்த் இருக்கோ அந்த ஏர் காலம் வந்து என்னவா மாறிடும், L/2 மாறிடும். ஆனால் பைப்போட லென்த் எல்லு தான், ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அதனால தான் வந்து ஏர் மீடியம் மூலியமா ட்ராவல் ஆகுறதா இருக்கும், எல் வந்து L/2 மாறிடும். இந்த பைப் நவ் ஆக்ட்ஸ் அஸ் அ க்ளோஸ்டு பைப், அதான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வாட்டரை வச்சு நம்ம அந்த ஓப்பன் ஆகிற பைப்பை க்ளோஸ்டு பைப்பாக வந்து மாற்றுறோம். அப்போ L/2ங்கிறது மாறுது. நமக்கு தெரிஞ்சதும் f is equal to இங்கே 2f இருக்கிறதுனால f டேஷ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். v டிவைடட் பை என்ன 4lன்னு இருக்கும். ஆனால் இங்கே l என்னவா மாறிடுது, L/2ன்னு மாறிடுது. எஸ், வெரி குட். அப்போ ஒரு 2 வந்து சிம்பிளிஃபை பண்ணாக்கா 2, அப்போ v டிவைடட் பை 2lன்னு இருக்கு. இப்போ முன்னாடியும் பாருங்களேன், v டிவைடட் பை 2l அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ f dash is equal to v டிவைடட் பை 2lன்னு நம்ம எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த l என்னவா மாறுது, எஸ் L/2வா. அப்போ இந்த L/2ன்னு இங்க நம்ம எடுத்துக்கும் போது மேல 2ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, ஏன்னா நம்ம என்ன பண்ண போறோம், we are going to compare the frequency. அப்ப v divided by 2l இப்படி இருக்கிறத நம்ம 2v divided by 4l divided by 2ன்னு எடுத்துக்கலாமா. ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல 2 4 கேன்சல் பண்ணாக்கா 2l வருமா. v divided by 2lங்கிறது நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சின்னு தெரியுமா. அந்த எஃப்ங்கிற ஃப்ரீக்வன்சி எதோடது, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஃபார் ஓப்பன் பைப். அந்த ஓப்பன் பைப்புக்கான ஃப்ரீக்வன்சியை நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ f dash is equal to 2f. செம சிம்பிள் பாருங்க. ஓகே, coming on to the last question. In an oscillating spring mass system, ஒரு ஆசிலேட் ஆகிற ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்தில் ஸ்ப்ரிங் இஸ் கனெக்டட் டு எ பாக்ஸ் ஃபில்டு வித் சாண்ட். அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ப்ரிங்கு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ஒரு பாக்ஸோட வந்து கனெக்ட் பண்ணுறோம். அந்த பாக்ஸ் வந்து எதால் ஃபில் ஆகிருக்கு, இட் இஸ் பீங் ஃபில்டு வித் சாண்ட். ஓகே, சாயில் வேற சாண்ட் வேற, சரியா. சாயில் அப்படின்னாக்கா மணல், சாண்டுனா மண். As the box oscillates, sand leaks slowly out of the box vertically. அப்போ அந்த ஆசிலேட் ஆகும், பாக்ஸ் வந்து ஆசிலேட் ஆகும்போது என்ன ஆகுது, சாண்ட் வந்து அந்த பாக்ஸை விட்டு வெளியில லீக் ஆகுது. எப்படி லீக் ஆகுதுன்னா வெர்டிகலி லீக் ஆகுது. ஸோ தட் தி ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஆஃப் டி, ஒமேகா டிக்கு இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆவரேஜ் ஆம்ப்ளிடியூட் வித் ஏ உடைய ஃபங்க்ஷன் டி ஆஃப் த சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது, டைம் டி பொறுத்து சேஞ்ச் ஆகுது. Which of the following options semantically deposits these changes correctly? இப்போ ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை இந்த கொடுத்துருக்கப்பட்டிருக்க டயக்ராம், 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 4 டயக்ராம்ல எது வந்து எக்ஸாக்டா வந்து அந்த மாற்றத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம இதை தியரட்டிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணி எந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறத வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் மாஸ் எம் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து, அதனுடைய ஸ்கொயர் ரூட்டை பொறுத்து. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கே பை எம் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகும். அதானே, ஆப்வியஸ்லி அதானே. எம் வந்து டிக்ரீஸ் ஆச்சுனாக்கா அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு. அப்போ அது ஆப்வியஸா என்ன ஆக போகுது, எஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சேஞ்ச் இன் ஆம்பிளிடியூடு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ இங்க சொல்யூஷன் வச்சு பாருங்க. as the mass of the oscillating system வந்து டிக்ரீஸ் ஆகுறதுனால ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஆம்பிளிடியூட் என்ன ஆகும், இட் வில் டெஃபினெட்லி டிக்ரீசஸ் ஓவர் டைம். அப்போ ஆம்பிளிடியூடு டிக்ரீசஸ் ஓவர் டைம்னாக்கா இங்க பாருங்க, ஒமேகா வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா செகண்ட் ஆப்ஷன்ல, அண்ட் ஆம்பிளிடியூட் என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ இந்த கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ல ரெண்டாவது ஆப்ஷன்ல தான் ஒமேகா என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் ஆம்பிளிடியூட் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ தேங்க்யூ கைஸ்.
நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 11th கிளாஸுக்கான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். நம்ம சென்டர் மேப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஃபிசிக்ஸ் மாஸ்டர் மணிகண்டன். தேங்க்யூ. Center Map. You dare to dream, we care to accomplish.